கோவையில் உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைக்கிறார். கோவையில் 5 வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கோவை கொடிசியாவில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள சமையல் வணிகங்களுக்கு உணவு பேக்கிங், உணவு தரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தோம்பல் துறையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காணும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிகழ்வை மைக்ரோ, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், அகில இந்திய உணவு பதப்படுத்துபவர்கள் சங்கம், தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம், சொசைட்டி, இந்திய பேக்கர்ஸ், தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம், இந்திய உணவு சேவை ஆலோசகர்கள் சங்கம், தென்னிந்திய சமையல்காரர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு வழங்குபவர்கள் சங்கம் ஆகியவை ஆதரிக்கின்றன. இக்கண்காட்சியை தமிழ்நாடு பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஜூலை 3ஆம் தேதி துவங்கி வைக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கண்காட்சியில் கிட்டத்தட்ட 2000 வணிக ஒப்பந்தங்கள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம். வர ஜூலை 3, 4, 5 கொடிஷியா ட்ரேட் ஃபேர் சென்டரில் ஹொரேகா 2024 அண்ட் பேக்கரி பேக்கர்ஸ் எக்ஸ்போ நடக்குது. கிட்டத்தட்ட 4 ஹாலில் இந்த கிராண்ட் எக்ஸ்போ நடக்குது. ஏ ஹாலில் வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வைஸில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிருக்கு, எல்லாவோட மெஷின்ஸ்